நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன், உன்னை கைவிட்ட மாட்டேன், உன்னை காக்கும்படி நான் உன்னத்துல வருவேன். நான் திக்கற்ற விட மாட்டேன், நான் உன்னிடத்துல வருவேன். ஏன்னா நீ அனாதை, கைவிட்டு விடு, எனக்கு யாருமே இல்லைங்கிற அந்த யோவான் 18 அந்த 14ஆம் வசனம் 14-18 சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்துல வருவேன். அவன் நம்ம இடத்துல வராரு. நான் அனாதையா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, என்னை விசாரிக்கிற யாரும் இல்லை, என்னை நேசிக்கிற யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வது யாரும் இல்லை. ஐயோ, வியாதியின் படுக்கையில் இருக்கிறனே, இந்த வியாதி எப்ப என்னை விட்டு நீங்கும், எப்பொழுது என் பாவம் என்னை விட்டு விலகி போகும், எப்பொழுது என் கஷ்டங்கள் தீரும், என் கண்ணீர் தீரும், கவலைகள் தீரும், என் ஆத்மாக்கு எப்ப சந்தோஷம், சமாதானம், நிம்மதி கிடைக்கும், என்னை காப்பாற்ற ஒருவராகிலும் இல்லையா என்று நீ இட்ட கூக்குரலை கேட்டு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன், உன்னிடத்தில் வருவேன். எதுக்கு? உன்னை காக்கும்படி, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் சொன்ன பார்த்துக்க, அந்த வார்த்தை நிறைவேற்றும்படி நான் உன்னிடத்துல வருவேன். புது வருடங்களிலே அநேக வாக்குத்தத்தங்கள் செஞ்சுக்கிறோம், நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கிறோம். நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வச்சு செபிக்கிறோமா? இந்த வருஷம் சபைக்கு ஒரு எதிர்ப்பு சொன்னேன், ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சு, நீ எழுந்து காரியத்தை நடப்பி. கர்த்தர் தினமும் சொல்லணும், எழுந்து காரியத்தை நடப்பின்னு சொன்னீங்களே, நான் எழுந்து காரியத்தை நடப்பிக்க விரும்புகிறேன். என் தொழிலை, என் வேலையை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை எழுந்து காரியத்தை நடத்த விரும்புகிறேன். நான் இப்படியாக போக விரும்புகிறேன், இந்த இடத்துல வாழ விரும்புகிறேன், இப்படி வாழ விரும்புகிறேன், இப்படி இருக்க விரும்புகிறேன், சேர்ச்சில் இப்படி இருக்க விரும்புகிறேன், என் குடும்பத்தில் இப்படி இருக்க விரும்புகிறேன், என் உறவுகள் மத்தியில் இப்படி இருக்கிறேன், என் நண்பர் மத்தியில் நான் இப்படி இருக்க விரும்புகிறேன். எழுந்து நான் அதை செய்ய போறேன், என்னோட கூட நீ இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் நீ சொல்லணும். நீ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதுதான் தேவனுடைய வார்த்தையானது உனக்குள் கிரியை செய்யும்படி அது விரும்புகிறதா இருக்கிறது. தேவனுடைய காரியம் நம்ம காப்பாரா? காப்பார். நான் அந்த தொண்டை பிரச்சனை ஆனோன்னு பிசாசன் வந்துச்சு, அழகா பேசிச்சு. உன் ஊழியம் முடிச்சது உனக்கு தெரியுமா? ஏன்? அதான் தொண்டை போச்சுல்ல, தொண்டை பேச முடியல. பிரச்சனை தொண்டை அடைச்சல்னா 1 நாள் 2 நாள் ஆகும், 2.5 மாசம் ஆயிடுச்சு. அவன் எப்ப பேசினான்னு அப்ப எனக்கு விடுதலை ஆயிடுச்சு.